ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2ல ஆல்ரெடி 5th சம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், டைரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். A cottage industry produces a certain number of poultry articles in a day. It was observed on a particular day that the cost of production of each article was 3 more than twice the number of articles produced on that day. If the total cost of production on that day was -90, find the number of articles produced and the cost of each article கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன கேட்டிருக்காங்க, தயாரிக்கப்பட்ட பொருளோட எண்ணிக்கையும் ஒவ்வொரு பொருளோட விலையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஆர்டிகல் ப்ரொடியூஸ்டு அப்படின்னா அந்த தயாரிச்ச பொருளோட எண்ணிக்கை கவுண்ட்டும் அண்ட் த காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல் ஒவ்வொரு இதோடையும் விலையும் அந்த பொருள் தயாரிச்ச பொருளோட விலையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்படின்னா என்னதுன்னா மட்பாண்டங்கள், அதாவது மண்ணால் செஞ்ச அந்த திங்ஸ். ஓகேவா? மட்பாண்டங்கள் அது தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேவா? அதுல டெய்லி என்னென்னலாம் எவ்வளவு பொருள் தயாரிக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு உற்பத்தி செலவாகுது அப்படிங்கறத பத்தி இதுல கொடுத்துருக்காங்க டீட்டெயிலா. அதுதான் வந்து தமிழ்ல. ஓகேவா? எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளவு தயாரிக்கப்பட்ட பொருளோட எண்ணிக்கையும் அதோட விலையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சொல்யூஷன், நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அதுல அதோட எண்ணிக்கை வந்து நம்ம எக்ஸ், நம்மளுக்கு தெரியாது, ஸோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the cost of production each article was 3 more than twice the number of articles. ஓகேவா? அந்த ஆர்டிக்கலை நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அதோட எண்ணிக்கையை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, twice the number of கொடுத்துருக்காங்க. அப்ப 2x என்ன கொடுத்துருக்காங்க, 3 more. ஓகேவா? was 3 more than twice number of. ஓகேவா? 3 more கொடுத்துருக்காங்க. அப்ப plus 3. so 2x ஆர்டிகல்ங்கிறது x, 2x twice, so 2x plus 3. ஓகேவா? இந்த காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல் equal to 2x plus 3. அவ்வளவுதான். இந்த ரெண்டு கேட்டிருக்க அந்த ரெண்டை நம்ம இப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ், செகண்ட் உள்ளது எக்ஸ் பிளஸ் 3. இப்படி எழுத தெரியணும் உங்களுக்கு. இதுல இருந்து இதை எழுத தெரிஞ்சுச்சா நீங்க ஈஸியா சம் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க கடைசி, இஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆன் தட் டே வாஸ் 90. ஓகேவா? டோட்டலா இருக்கிறது வந்து 19 கொடுத்துட்டாங்க. சோ அப்ப அந்த ரெண்டையும் நம்ம இன்ட்டு பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளுக்கு 90 கிடைக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. சோ இதையும் இன்ட்டு பண்ண போறோம். சோ எக்ஸ் 2x plus 3 equal to உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 19 கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ 90. சோ என்ன எழுதிக்கலாம், x into 2x னா 2x ஸ்கொயர்டு, x into 3 னா 3x. இந்த 19ங்கிறத இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா -90 equal to 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த கொடுத்துருக்கிறதுல இருந்து இதை எழுத தெரிஞ்சு இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த சம் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 2x ஸ்கொயர் பிளஸ் 3x minus 90 equal to 0 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுல உங்களுக்கு இன்ட்டு பண்ணா என்ன கிடைக்கும், நீங்க 2 இருக்கு, சோ 2 எங்கிட்டு கொண்டு போங்க. 2 into 90 என்னது 180. சோ -90 இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க. சோ -90 into 2x ஸ்கொயர், 2 எங்கிட்டு கொண்டு போனோம்னா -90 into 2 னா -180. இன்ட்டு பண்ணா -180 கிடைக்கணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும், +3 கிடைக்கணும். அது என்ன நம்பர், அந்த நம்பர் ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அது என்னது 15 and -12. 15 into -12 னா என்னது -180. ரெண்டை இன்ட்டு பண்ணா -180 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 15 - 12 னா என்னது 3. ஓகேவா? சோ 15 - 12 னா 3. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணா -80. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னது 15 and -12. ஓகேவா? இந்த ஃபார்மட்ல கண்டுபிடிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்க. சிம்பிளா சொல்லியிருப்பேன். இந்த 180ல இருந்து எப்படி நம்பர் கண்டுபிடிக்கணும், 180னா அதை டிவைட் பண்ண 6, அதை டிவைட் பண்ண 30, 2ஆல பண்ணும்போது 50. சோ 50ங்கிறது ஒரு நம்பர், 6 into 2 னா 12. சோ 12ங்கிறது ஒரு நம்பர், 50ங்கிறது ஒரு நம்பர். எங்க மைனஸ் நம்ம போடணுங்கிறத யோசிச்சு போட்டுக்கணும். ஓகேவா? இங்க மைனஸ் போட்டோம்னா என்ன ஆகும், -15 +12 னா என்ன ஆயிரும், -3 வந்துடும். நம்மளுக்கு தேவையானது +3. சோ மைனஸ் எங்க போடணும், இங்க போடணும். ஓகேவா? ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, -180. சோ -12ன்னு போடணும். ஓகேவா? சோ இப்ப என்ன எழுத போறோம், இந்த 3x எடுத்துட்டு 15 and -12 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இந்த 3க்கு பதிலா இந்த 3 எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், 15 and -12 போட போறோம். சோ இந்த 2x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. 3x எடுத்துட்டு என்ன போட போறோம், பிளஸ் 15x - 12x -90 அப்படியே போட்டுருங்க. -90 equal to 0. இப்ப இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணும்போது இதுல ரெண்டு காமனா எது, ரெண்டுலயும் காமனா எது இருக்கு, x இருக்கு. ஓகேவா? x. சோ x மட்டும் வெளியில எடுத்துட்டோம்னா இதுல என்ன இருக்கும், 2x இருக்கும். 2x பிளஸ் இந்த 15 இருக்கும். x வெளியில எடுத்தாச்சா, இது ரெண்டுல எது காமனா இருக்கு, ஃபர்ஸ்ட் மைனஸ் காமனா இருக்கு. சோ மைனஸ் எடுத்தாச்சு. அப்புறம் என்ன டேர்ம் காமனா இருக்கு, 6 காமனா இருக்கு. ஓகேவா? சோ இதுல 6 வெளியில எடுத்தோம்னா என்ன ஆகும், 6
2s are 12. ஸோ இதுல பேலன்ஸ் என்ன இருக்கும் 6 into 2 தான் 12. ஸோ என்ன ஒரு பேலன்ஸ் என்ன இருக்கும் 2 இருக்கும் ஓகேவா. 6 வெளியில எடுத்தாச்சு 2 மட்டும் இருக்கும் 2x அடுத்து 90. இதுல என்ன இருக்கும் 15 into 6 ஓகேவா. 15 into 6னா என்னது 90. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் இதுல 6 வெளியில எடுத்தாச்சு என்ன இருக்கும் பேலன்ஸ் 15 இருக்கும். ஏன்னா மைனஸே வெளியில எடுத்துட்டோம். ஸோ என்ன இருக்கும் +15 இருக்கும். ஸோ ஓகேவா ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க இந்த ரெண்டு டேர்மும் காமனா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேர்மே வெளியில எடுத்துடலாமா. 2x plus 15 is equal to 0. அப்புறம் இந்த பேலன்ஸ் உள்ளது x minus 6 equal to 0. இது ஒண்ணு x minus 6 equal to 0. 2x plus 15 is equal to 0. So x equal to இந்த minus 6 அங்கிட்டு போகும்போது plus 6 ஆயிரும். அப்ப x equal to 6. இது எப்படி எழுதலாம் 2x equal to 15 அங்கிட்டு போகும்போது minus 15 ஆயிரும். x equal to minus 15 by 2 வரும். x equal to minus 7.5 வரும். ஓகேவா. சோ இங்க மைனஸ்ல நம்மளுக்கு நெகட்டிவ்ல எப்பயுமே ஆன்சர் வராது. சோ இந்த ஆன்சர் கிடையாது. இதை வந்து விட்டுறணும். ஓகேவா. இந்த x பிளஸ்ல வந்துச்சுன்னா ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும். ரெண்டு நம்பரும் பிளஸ்ல வந்துச்சுன்னா ரெண்டையும் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். இது மைனஸ்ல இருக்கனால இதை விட்டுறணும். சோ எக்ஸோட ஆன்சர் என்னது x equal to 6. சோ என்ன எழுதிடலாம் இங்க நம்மளுக்கு இதுல நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் x equal to 6. அப்புறம் என்னது the cost of each articles. சோ என்ன எழுதலாம் 2x plus 3. சோ xக்கு பதிலா என்னது 6 plus 3. சோ 2 into 6 னா என்னது 12. 12 plus 3 is equal to 15. ஓகேவா. இது ஆன்சர் என்னது 15. தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளோட எண்ணிக்கை வந்து 6. ஒவ்வொரு பொருளோட விலை வந்து 15. ஓகேவா. ஒரு திங்ஸோட விலை வந்து 15. ஓகேவா. தயாரிச்சது வந்து 6. மொத்தம் என்னது தயாரிச்ச மொத்த பொருள் ஒரு நாளைக்கு தயாரிக்கிற பொருள் வந்து 6. ஸோ என்னது 6 into 15னா என்னது உங்களுக்கு 90. ஓகேவா. ஸோ என்ன கிடைச்சிரும் 90 கிடைச்சிருச்சா. அந்த கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு ரெஸ்ட் 90 டெய்லி 90 கிடைக்குது 1 day. புரிஞ்சுதா. அவ்வளவுதான். இதான் ஆன்சர் 15 1 6. அவ்வளவுதான். ஜஸ்ட் இங்க கொடுத்திருக்க சம்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுத தெரிஞ்சிச்சுனாலே இந்த சம் மேக்சிமம் பண்ணிடலாம். ஓகேவா. இதுல ஏதாவது புரியல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.